125 உயரமுள்ள ராஜகோபுரத்திற்கு ஒரு உபயதாரர் 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் என்ன செய்வாரு, இதுல ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் நைட்டு 10 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி திருப்பரங்குன்றம் வந்திருக்காங்க. ஒரு கோயிலை வச்சு அவ்வளவு எக்கானமி இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கோயில்களை பார்த்தோம் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கேட்கறதாக சொல்றாங்க. 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய். இப்ப இதற்கு நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஓடி வருவார். பாத்தீங்களா, நாங்க முதல் படை வீட்டுக்கு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் கும்பாபிஷேகம் செய்வோம் அப்படின்னு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட வருவாங்க. இந்தியாவில் பூரி ஜெகநாதரனுடைய ஃபெஸ்டிவல் மிகவும் கோலாகலமாக ஒடிசாவில் செய்வாங்க. பெருசு வெளிநாட்டுல இருக்கும் இந்துக்கள் நிறைய பேர் வேலைக்கு போனவங்க கூட அங்க இந்த ரத யாத்திரையில கலந்துருக்காங்க. நாங்கெல்லாம் நல்ல இஸ்லாமியர்கள். ஆனா பாகிஸ்தான்ல இருக்க ஒருத்தர் கூட ரோஸ் மில்க்கும் கொடுக்கல, மோரும் கொடுக்கல. கோயில்களை அவங்க தான் உடைச்சானுங்க. இன்னைக்கு அதே கோயில் முன்னாடி நின்று கையேண்ட வச்சிருக்கான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி கூட எல்லாரும் சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு குடமுழுக்கு நடக்குது, அதுக்கும் நாங்க தான் சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. வந்தே மாதரம். சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். இன்னைக்கு முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பல மாதங்களாக கோயிலுக்குண்டான திருப்பணிகள் வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. 125 உயரமுள்ள ராஜகோபுரத்திற்கு ஒரு உபயதாரர் 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுபோக 9 தங்க கலசங்களை கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதுல கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பக்தர்கள் அண்ட் உபயதாரர்கள் தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் என்ன செய்வாரு, நாங்க இந்த பாத்தீங்களா இந்த கோயிலை நாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்ட வருவாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்களாக கோயில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10ஆம் தேதியில இருந்து யாகசாலை பூஜைகளும் 5 கால பூஜைகளுமே கண்டினியூவா கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப நேத்து பார்த்தோம்னா GR சுவாமிநாதன் ஹைகோர்ட் ஜட்ஜும் KB வித்யாதரன் அஸ்ட்ராலஜரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டு 6 and 7 கால பூஜைகளையும் அவங்க கலந்துருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 8ஆம் கால பூஜை நடந்ததாக ஒரு குறிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் நைட்டு 10 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி திருப்பரங்குன்றம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் நல்ல சரியான கூட்டமாக இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கோடி ரூபாய் இன்னைக்கு வருமானம் வரும். அதாவது பொருளாதாரம் மேம்படும். நிறைய கடைகள் போட்டிருக்காங்க, நிறைய வியாபாரமாகும். ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாமே நிறைய புக்கிங் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் நிறைய நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருப்பாங்க. ஒரு கோயிலை வச்சு அவ்வளவு எக்கானமி இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப உத்தரப்பிரதேசம் நடந்த மகா கும்பமேளாவில் பல லட்சம் கோடி வருமானம் வந்ததாக அந்த கவர்மெண்ட் ஓப்பனாவே சொல்லி அதனுடைய அறிக்கை எல்லாமே விட்டுருக்காங்க. அதாவது அந்த வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்களே, அந்த வெள்ளை அறிக்கை யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் நாங்க இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அந்த வருமானத்துல இருந்து அடுத்து 2வது நாங்க எவ்வளவு பேருக்கு நாங்க சேலரி கொடுத்துருக்கோம் சொல்லி ஓப்பனாக அவங்க வெப்சைட்ல வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் இவ்வளவு பேர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, நாங்க இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் காட்டுவாராம். இது வரைக்கும் எத்தனையோ 1000 கோயில்களை நாங்க வந்தது போனதெல்லாம் பார்த்தா, அதாவது திருப்பணிகள் செஞ்சு நாங்க குடமுழுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க ஒரு கோயில்ல கூட நாங்க இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அமௌண்ட் மட்டும் தான் சொல்றாங்களே தவிர பட் அதுக்குண்டான அந்த வெள்ளை அறிக்கை எதுவுமே கொடுக்கல. அப்ப இந்த பணம் எல்லாமே எங்க போகுது? இப்ப இன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது காலை 3:45 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கும்பாபிஷேகம் விழா நடக்குது. 7:30 மணிலேருந்து பொதுமக்களினுடைய பொது தரிசனத்திற்கு ஓபன் பண்ணி விட்டுருக்கதாக சொல்றாங்க. அதே மாதிரி கட்டண தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கட்டண தரிசனம் இல்லாம விட்டுருந்தா ரொம்ப நல்ல விஷயமாக தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயில்களை பார்த்தோம்னா அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கேட்கறதாக சொல்றாங்க. 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அவ்வளவுலாம் கேட்கறதாக சொல்றாங்க. ஆனா அந்த கோயில் உண்டியலே மக்கள் பணம் போடுறாங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க? வாங்காமலே செஞ்சிருக்கலாம். இப்ப இதற்கு நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஓடி வருவார். பாத்தீங்களா, நாங்க முதல் படை வீட்டுக்கு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் கும்பாபிஷேகம் செய்வோம் அப்படின்னு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட வருவார். ஆனா ஆக்சுவலா பார்த்தா இந்த அமௌண்ட் எல்லாமே 125 அடி அந்த ஹைட்டாக இருக்கும். அந்த கோபுரத்துக்கு 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அது வேற ஒரு உபயதாரர் செலவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம
இப்ப இந்தியாவில் வந்து பூரி ஜெகநாதரனுடைய ஃபெஸ்டிவல் வந்து மிகவும் கோலாகலமாக ஒடிசாவுல வந்து செய்வாங்க. அது வந்து கிருஷ்ணர், அவங்க அண்ணன் பாலபத்ரர் அண்ட் அவங்க தங்கை சுபத்ரா, இவங்க 3 பேருமே வந்து அந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தோம்னா இன்கம்ப்ளீட்டடா தான் இருக்கும். அதை வந்து வருஷம் வருஷம் வந்து மிகவும் கோலாகலமா ரொம்ப மிகப்பெரிய விழாவாக அதை வந்து கொண்டாடுவாங்க. அந்த சமயத்துல உலகத்துல இருக்கும் எல்லா கிருஷ்ண பக்தர்களுமே வந்து பூரிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கர கிராண்டா ரொம்ப கூட்டமாக இருக்கும். முடிஞ்சதுக்கு பிறகும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். பயங்கரமான ஃபெஸ்டிவல் அது. இப்ப அதே மாதிரி இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மிகவும் விறுவிறுப்பாகவும் பயங்கர ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு அங்க வந்து பூரி ஜெகநாதனுடைய ஸ்டாச்சுவை வச்சு வழிபடுறதுக்கு உண்டான பெர்மிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லாகூர், கராச்சி, இதே மாதிரி ஹைபர் பக்துன்வா அப்படிங்கிற மாவட்டம் அங்க இருக்கும் நிறைய இடங்கள்ல வந்து கிருஷ்ணர் கோயில் இருக்கு. இந்த முறை வந்து அவங்க நிறைய இடங்கள்ல வந்து ஏற்கனவே பெர்மிஷன் கிடைக்காம இருந்தது. இந்த முறை வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. பட் நம் இந்தியாவை போல அங்க செய்ய முடியல. ஏன்னா அங்க இருக்கும் இந்துக்கள் வந்து இங்க இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபைனான்சியல் சவுண்டா இருக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வான வேடிக்கை, நியூ ட்ரெஸ்ஸஸ், கோலங்கள் போட்டிருக்காங்க. நிறைய அதாவது பாடகர்கள், லோக்கல்ல இருக்க பாடகர்களை கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ணர், சுபத்ரா, பாலபத்ரர் அவர் எதற்காக வந்து இந்த சிலையை செஞ்சு ஏன் இப்படி இன்கம்ப்ளீட்டடா இருக்குன்னு சொல்லி அது வந்து அந்த அவங்களுடைய மெயினான ஒரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா செலிப்ரேட், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் தான் அந்த மக்கள். அப்ப அவங்க சொல்லும்போது இந்த முறை வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட வர்றாங்க. போலீஸ் எல்லாம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணல. அவங்களோட ஃப்ரீயா விட்டுட்டாங்க. லேடிஸ்க்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்படியே அவங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். அவங்க பேசும்போது பார்த்தா அவங்களுக்கு ஒருத்தவங்களாம் அழுகுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்குமே நன்றி சொல்றாங்க. அவங்க அந்த ரத யாத்திரை வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போதே அஜான் சொல்றாங்க. ஈவினிங் டைம்ல வந்து அந்த தொழுகைக்கு உண்டான நேரம் வந்தோடனே அஜான் சொல்றாங்க. இவங்க அப்படியே வந்து அந்த மேலதாளம், அந்த சவுண்ட் எல்லாமே அவங்களே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸ் வந்து எதுவும் சொல்லல. அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து நீங்க அஜான் சொல்லும்போது நீங்க உங்க ஃபங்க்ஷனை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த ரூல்ஸுமே சொல்லல. ஆனா நாங்களே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. நல்லா அதாவது பெரியவங்களுக்கு இருந்து சின்ன குழந்தைகள் கூட பார்த்தோம்னா கிருஷ்ணர் மாதிரி வேடம் போட்டு வந்தாங்க. இதுல வந்து ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்கறாங்க உனக்கு பத்துவா கொடுத்துட போறாங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க தாத்தாவுக்கு தாத்தா வந்து மிஸ்ரா, இவனோட தாத்தாவுக்கு தாத்தா வந்து அவரோட ஹிந்து பெரும், நான் வந்து மிஸ்ரா, அவை வந்து சௌத்ரி அப்படிங்கிறாப்ல. அதாவது எங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தாவுமே ஹிந்து தான்டா, எவன் எனக்கு பத்துவா கொடுக்கணும் பார்க்கலாம் போடா அப்படின்ட்டாங்க. ஆனா பெரும்பாலும் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் முடிஞ்ச மறுநாளை பார்த்தா சரியான மழை. அந்த ஹைபர் பக்துமா ஏரியாவில எல்லாம் மழை இல்லாம இருந்தது. அங்க வந்து மழை வரவும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கவுமே வந்து கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு மழை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அங்க பூரா காஞ்சு கிடந்து ரொம்ப ட்ரையான ஏரியா. அங்க வந்து இப்ப மழை பெய்யும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்ப அதாவது வந்து ஒரே டைம்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நாட்கள் வந்து ஒரு 3 டேஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி, 5 டேஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அங்க செலிப்ரேட் பெர்மிஷன் கிடைச்சோன்னு வெளிநாட்டுல இருக்கும் இந்துக்கள் நிறைய பேர் வேலைக்கு போனவங்க கூட அங்க வந்து இந்த ரத யாத்திரையில கலந்துருக்காங்க. ஏன்னா எங்க நாட்டுல நடக்கிற ரத யாத்திரை வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களால வந்து இந்தியாவுக்கு போக முடியல அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இந்தியாவுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டு அவங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல பார்க்கணும், நாங்க கலந்துக்கிறோம்ட்டு. இதே மாதிரிதான் மகா கும்பமேளா நடக்கும்போது இந்தியாவிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டு விசா வாங்கிட்டு வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்க பாகிஸ்தான்ல இந்தியாவும் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, எங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அங்க பாகிஸ்தான்லயும் 14 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில ஏரியாக்கள்ல பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை நடந்து அந்த மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்ப இங்க நம்ம ஒடிசாவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க பார்த்தோம்னா மதுரையில வந்து முருகருக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. எல்லா வகையிலையும் பார்த்தோம்னா இந்த கோயிலை வச்சு ஒரு நாட்டினுடைய எக்கானமி வந்து நல்ல பூஸ்டப் ஆகுது. இப்ப இதை பார்த்துட்டு ஏன் இந்த தடவை வந்து பாகிஸ்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா மகா கும்பமேளாவை அவங்க பயங்கரமா வாட்ச் பண்ணாங்க. உலக அளவுல இஸ்லாமிய நாடுகள் தான் வந்து
மகா கும்பமேளாவை அதிகமான சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பாகிஸ்தானும் ஒரு நாடு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்ல 4,00,000 கோடி வருமானம் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஜலஸ் இருக்கு. அதனால வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அங்க இருக்கும் கோயில்களை ரொம்ப டிஸ்ட்ராய்டா இருந்த கோயில்களை பூராமே வந்து இப்ப நாங்க சரி செய்யறோம்னு சொல்லிட்டு 20 கோடி ரூபாய் வந்து பாகிஸ்தான்ல கோயில்களுக்காக ஒதுக்கியிருக்கானுங்க. இது உள்நோக்கம் தான். இதுல வந்து வருமானம் வருது. கிட்டத்தட்ட அந்த கோயிலை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு வருமானம் வரும். இப்ப நம்மளே கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே வந்து பத்தி சூடம் வாங்குவாங்க, நெய் வாங்குறாங்க, பூ வாங்குறாங்க, புது ட்ரெஸ் வாங்குறாங்க. அதாவது அந்த மேலதாளங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருமானம் வருது. இது வந்து சுத்தி சுத்தி தான் வந்து அந்த எக்கானமி எல்லாமே வரும்போது இதனால வந்து அந்த நாட்டுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அங்க ஒரு 20 கோடி ரூபாய் அந்த அந்த 20 கோடி வந்து அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட். அதே 20 கோடி ரூபாய்க்கு மேல இப்ப ஒரிசாவுல வந்து ரத யாத்திரைக்கு நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து அம்பானியும் அதானியும் பிரசாத சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வர்றவங்களுக்கு வந்து ஃப்ரீயா அன்னதானம் போடுறதாக அவங்க தனியா செப்பரேட்டா ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி வர்றவங்க லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அவங்க வந்து ஃப்ரீயா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கும் பாகிஸ்தானியர்களுக்கு வந்து அந்த 20 கோடி ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட் தான். அவங்க வந்து கோயில்களை வந்து சரி செய்யறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. என்ன காரணம்னா பெரும்பாலான அங்க இருக்கும் கோயில்கள் வந்து டாய்லெட்டுகளாகவும் மாடுகளை அடைச்சு வைக்கும் இடங்களாகத்தான் இருக்கு. இப்பவும் இருக்கு. இப்ப நிறைய யூடியூப்ல வந்து அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் வந்து காமிப்பாங்க. ஹிந்தி யூடியூபர்ஸ் இதை காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா அங்க இருக்கும் ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து அதாவது யூடியூப்பை போட்டுட்டு கொஞ்ச நாள் காணா போயிருவாங்க. ஏன்னா இவனை பிடிச்சி வச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் அந்த யூடியூப் எல்லாம் பார்க்க. கோயில்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கோயிலாக இருந்தது, இப்ப டாய்லெட்டா மாத்திருக்காங்க. இப்ப இது வந்து அந்த அதாவது என்ன சொல்றது, கோசாலையாக மாத்திருக்காங்க. கோசாலைனா அது வந்து அடிமாட்டுக்கு போறதுதான், அது கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன் நான். அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இன்னும் அங்க சிலைகள் இருக்கு. இங்கே நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கும் அந்த ராணிகளினுடைய அறைகள் அரண்மனைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கும் இருக்கும். பட் அதை வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம அப்படி ரொம்ப விட்டுருப்பாங்க. ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லாமே வந்து அங்க இருக்க யூடியூபர்கள் வந்து எடுத்து போடுவாங்க. இப்ப அதுகளை ஃபுல்லா வந்து ஒரு சில கோயில்கள் வந்து சரி பண்ணிட்டு டூரிசம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொரோனா காலத்துல கூட அங்க இருக்கும் கிருஷ்ண பக்தர்கள் அங்க இருக்கும் இஸ்லாமியர்களையுமே கோயிலுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு நடக்கிற ரத யாத்திரையிலுமே வந்து கோயிலுக்கு பின்னாடி வச்சு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரசாதம் மாதிரி அந்த ரொட்டின்னு சொல்லக்கூடிய கேசரி அது எல்லாமே வச்சு ரொட்டி கூட வச்சு அவங்களுக்கு எல்லாருமே கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஏற்கனவே காப்பீடுகள்கிட்ட வாங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் பேசுவானுங்க. ஆனா அந்த பசி யாரை விட்டுச்சு, என்னத்தையாவது கொடுங்கடா நாங்க மண்ணை கூட திம்போன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்பக்கமாக தனியாக சமைக்கப்பட்ட உணவுகளை நின்று இவங்க வாங்கிட்டு தான் போனாங்க. இங்க நடக்கும் இங்க இந்தியாவுல வந்து எங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தாலுமே வந்து நாங்க வந்து ரோஸ் மில்க் கொடுப்போம், மோரெல்லாம் கொடுப்போம். நாங்கெல்லாம் நல்ல இஸ்லாமியர்கள். ஆனா பாகிஸ்தான்ல இருக்க ஒருத்தன் கூட ரோஸ் மில்க்கும் கொடுக்கல, மோரும் கொடுக்கல. அதுக்கு பதில் கோயிலுக்கு பின்னாடி நின்றுட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு அவங்க பண்ணும்போது. பட் அந்த மக்களினுடைய வறுமை அப்படி இருக்கு. கோயில்களை வந்து அவங்க தான் உடைச்சானுங்க. இன்னைக்கு அதே கோயில் முன்னாடி நின்று கையேந்த வச்சிருக்கான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி கூட எல்லாரும் சொன்னாங்க. நானுமே அந்த இதுல பதிவு போடும்போது அந்த அட்மின் கோஸ்டர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க, இவங்களும் எங்களுடைய மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையா அவர் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு. பட் ஓகே, எங்க இருந்தாலும் ஒரு பெருந்தன்மையா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்ல விதமாக போயிருக்கு. இப்ப ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் இருக்கும் ஒரு கிரிக்கெட்டர் வந்து இங்கே கிரிக்கெட் விளையாட வரும்போது எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதை பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல பூரி ஜெகநாதனுடைய ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கும் திராவிட மாடல் தான். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு தெரிந்த இதையுமே சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து இன்னைக்கு குடமுழுக்கு நடக்குது, அதுக்கும் நாங்க தான் சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வந்து சுயமாக சொந்த சொந்த புத்தின்னு எதுவுமே இல்லை. ஆவுனா சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஸ்டிக்கரை ஒன்று ஒட்டிட்டு இதை பூரா நாங்களே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தானகி ஸ்ரீ குட்டம் அப்படின்னு கேரளாவில் வந்து ஒரு படம் வெளியாயிருக்கு. அந்த படத்துல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பாவடியில உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. அது வந்து அந்த மாநிலத்துல வெளிவந்த பிறகு படம் நல்லா ஹிட் ஆயிருக்கு. அது மாதிரி அங்க இருக்கும் ஸ்கூல்கள்லயும் வந்து அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து 4 ஸ்கூல்ல ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்தியா முழுவதுமே பார்த்தோம்னா அதாவது வந்து அடுத்தடுத்து தான் பிள்ளைகளை உட்கார வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வரும். அது என்னன்னா நல்லா படிக்கிறவங்க முன்னாடியும் சரியா படிக்காதவங்க பின்னாடி மாதிரியவும் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அந்த பாவடியில உட்கார வைக்கிறதுக்காக கேரளா அரசாங்கம் இப்ப ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய திராவிட மாடல் அரசாங்கம்
அதே மாதிரி வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கும் ஸ்கூல்கள்லையுமே வந்து பாவடிவில் உட்கார வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய துணை முதல் அமைச்சரின் சினிமா சம்பந்தப்பட்ட தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், சாரி அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இல்லையா, நான் மறந்து போய் அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அவர் தான் வந்து சினிமாவை பார்த்துட்டு கேரளா சினிமாவில் என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி நம் தமிழ்நாட்டிலையும் வந்து பாவடிவில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து ட்ரையல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லா ஸ்கூல்லையுமே கொண்டு வரல அங்கே. ஏன்னா அது பார்த்தா கிட்டத்தட்ட வந்து குழந்தைகளுக்கு வந்து கழுத்து வலிக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைகள், நாங்களாம் 40 வயசு 45 வயசுல கண்ணாடி போட்டோம்னா, இப்ப இருக்க குழந்தைகள் எல்லாமே ரொம்ப சின்ன வயசுலயே வந்து கண்ணாடி போட்டுடுறாங்க. அப்படி பாவடியில் உட்காந்து எத்தனை தடவை இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணாடி போட்டிருக்கும் போது கண் வந்து எந்த அளவுக்கு வலிக்கும் அந்த ஒரு அறிவு கூட இல்லாம சினிமாவை பார்த்தாச்சு அவன் சொல்லிட்டானா, அப்ப அதே மாதிரி இங்கேயும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப்ல இருக்கு சொல்லுங்க, பஞ்சாப்ல அப்படி இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. கேரளாவிலுமே மொத்தமே 4 ஸ்கூல்கள்ல தான் இந்த பாவடி மாடல் வந்து இப்ப அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்தா கொண்டு வருவாங்க, இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை ஸ்கூல்களுக்கு வந்து பாவடிவில் உட்கார வைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது உள்ளே பார்த்தோம்னா இன்னைக்குதான் அறிக்கை கொடுத்திருக்காரு, மறுநாளே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், பிள்ளைகளுக்கு கழுத்து வலிக்கும், தலைவலிக்கும், உடல்நிலை சரியில்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி 2006ல இலங்கையில வந்து இதே மாதிரி மாடல் கொண்டு வந்து அங்க இருக்கும் குழந்தைகள்ல 23% பேருக்கு மேல வந்து 45 டிகிரி இப்படி திரும்பி பார்த்ததுல வந்து கழுத்து வலி வந்துருச்சு, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு அது ஃபெயிலான மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபெயிலான மாடலை தான் கேரளாவில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா காட்டி அந்த சீனை வச்சிருக்கிறாங்க. அதவே பார்த்துட்டு இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அது வந்து நம்மளுடைய பாஜகவினுடைய ஒரு சில மெம்பர்ஸ் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து இலங்கையில அப்படி இருந்தது, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேள்விகளை முன்னாடி வைக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா நீங்க பாவடிவு வட்ட வடிவு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கும் ஸ்கூல்களினுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும். நிறைய ஸ்கூல்கள்ல வந்து டாய்லெட் இல்ல, பிள்ளைகள் இன்னைக்கும் வெளியே, பெண் பிள்ளைகள் கூட வெளியே போய் நின்று 2 பேர் மறைச்சுக்கிட்டு நின்று யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்ல. நிறைய ஸ்கூல்கள்ல வந்து கிளாஸ் ரூம்கள் இல்லை, நிறைய ஸ்கூல்கள்ல டீச்சர்களுடைய பற்றாக்குறை இருக்கு. நீ உங்க கொடுக்குற யூனிஃபார்ம் எல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்கு, துணியெல்லாம் நல்லாவே இல்லை. அதே மாதிரி நல்ல சாப்பாடு, பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான சாப்பாடுகளை கொடுங்க. கிட்டத்தட்ட 18% டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கல்வி தரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு, ரொம்ப புவராகத்தான் இருக்கு. 10th படிக்கிற பசங்களுக்கு சயின்ஸினுடைய அந்த நாலேஜ் வந்து வெறும் 2% தான் அப்படிங்கிறாங்க. 8% மாணவர்கள் தான் வந்து மேக்ஸ்ல வந்து ரொம்ப வந்து கிளவரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 11,711 ஸ்கூல்கள் வந்து சரியான ஒரு கட்டமைப்பே இல்லை, சரியான வகுப்பறைகள் இல்லை, உடஞ்சு உதிருது, எப்ப வேண்டாலும் எது வேண்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கையே சொல்லுது. இப்ப நம்மளுடைய முதல்வர் எப்ப பார்த்தாலும் பாஜகவை பத்தி கேட்பாரு, சிஏஜி அறிக்கை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, சிஏஜி அறிக்கை என்ன சொல்லியிருக்கு தெரியுமாட்டு. அதே சிஏஜி அறிக்கை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வியை பத்தி கழுவி கழுவி ஊற்றி காரி துப்பி வச்சிருக்கானுங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சினிமாவை பார்த்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு பதிலாக இங்க இருக்கும் பிள்ளைகள் வந்து நிறைய மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க. அதுகளுக்கு உண்டான பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்கள் கட்டி கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு உண்டான உபகரணங்கள் இல்லை அப்படின்னு நிறைய ஸ்கூல்கள் சொல்றாங்க. அதே மாதிரி 5 கிலோமீட்டருக்கு ஒரு 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 ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலாகவும் 8 கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்கணும். ஆனா இங்க 2 கிலோமீட்டருக்கு 3 சாராய கடை இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு 3 பார் இருக்கு. இது பத்தலன்ட்டு இன்னும் இந்த என்னென்னமோ வித்தியாசமான போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்குது. 5வது 6வது படிக்கிற பசங்க பேக்ல இருந்து கஞ்சா பொட்டடங்கள் கிடைக்குது. வீட்டுல என்னத்தையா திருடிட்டு போய் பிள்ளைங்க வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு புத்தி மாறி போய் அலையுதுங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்காம என்னத்தையாவது செஞ்சுட்டு ஏதாவது சுயமாக எதையுமே யோசிக்கிறது கூட துப்பு கூட இல்லாத கவர்மெண்டா தான் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் இருக்கு. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உண்டான என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், நல்ல தண்ணி இருக்கிற டாய்லெட்டுகள் எல்லாமே வந்து நிறைய பிள்ளைங்க டாய்லெட்
யூரின் பாஸ் பண்ண போகாம ரெஸ்ட் ரூமுக்கு போக பயந்துகிட்டு வீட்டுக்கு வந்து எத்தனை குழந்தைகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கியிருக்கிறாங்க தெரியுமா, பெண் குழந்தைகள். இதெல்லாம் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் கண்டுக்கிறணும். அதெல்லாம் எதையும் கண்டுக்கிறது இல்ல. உதயநிதிக்கு எப்ப பார்த்தாலும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவருக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணம் வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. பாவடிகளை வந்து எல்லாரையும் உட்கார வச்சு நாங்களே இந்தியாவிலே முதல் முறையாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம், இது வந்து சமூக நீதி திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டுனாங்க. மக்கள் அதை வந்து பிரிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. ஆனா இப்ப பூரி ஜெகநாதன் ரத யாத்திரை பாகிஸ்தான்ல நடந்தது இல்லையா, அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டலாம். திருப்பரங்குன்றத்துல நடந்த கும்பாபிஷேகத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டலாம். ஒண்ணு மட்டும் இல்லாம ஆகி போச்சு. ஸ்டிக்கர் ஒட்டியே மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்க ஒரு அரசாங்கத்திற்கு நம்ம வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை விட அடி முட்டாள்களாக இருக்கணும்னு பார்க்கணும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.